வணக்கம் நண்பர்களே. 60 வயதிற்கு மேல வந்த பிறகு பலருக்கும் ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி, மூட்டுகள்ல வீக்கம், எலும்பு பலவீனம். சிலர் காலையில எழுந்த உடனே நடக்கவே முடியாத அளவுக்கு வலி ஏற்படும். வலியால அவ்வளோ துடிதுடிச்சு போவாங்க. ஆனா ஒரு நல்ல செய்தி என்னன்னா, நம்முடைய உணவுல சில உணவுகள நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய அந்த வலி மற்றும் அலர்ஜி குறைய ஆரம்பிக்கும். இந்த வீடியோல நீங்க தெரிந்து கொள்ள போறது, வலிய குறைக்கக்கூடிய 7 சக்தி வாய்ந்த உணவுகள தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். மூட்டு வலிய இயற்கையாக குறைக்கக்கூடிய வழி என்ன? 60 வயதிற்கு மேல தினமும் சாப்பிட வேண்டிய உணவுகள் என்ன? மருத்துவர் பரிந்துரைக்கும் இயற்கையான உணவுகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய உடல்ல எந்த வலியா இருந்தாலும், உங்க உடம்புல ஏற்படக்கூடிய எந்த வலியா இருந்தாலும் அது சட்டுன்னு சரி பண்ணக்கூடிய நன்மை கொண்டது. ஸோ அந்த உணவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க உடல்ல ஆரோக்கியம் ஏற்படும். உடல்ல ஏன் வலி ஏற்படுதுன்னு நீங்க யாராவது நினைச்சு பார்த்தீங்களா? நல்லா இருப்பீங்க, திடீர்னு வலி வரும். இது எதனால வருது? இது வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா தான் இருப்போம். கொஞ்சம் கொஞ்சமா கால்சியம் சத்து உங்க உடல்ல குறைஞ்சிட்டே வரும். ஸோ அதிகமா குறையும் போது அங்க வலி ஏற்படும். ஸோ மூட்டுகள்ல வலி ஏற்படுறதுக்கு காரணம் கால்சியம் சத்து குறைபாடு, அடுத்து விட்டமின் டி குறைபாடு. மூட்டுகள்ல அலர்ஜி ஏற்பட்டாலும் உங்களுக்கு வலி ஏற்படும். ஸோ வயது காரணமா முட்டுகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கார்டிலேஜ் பகுதி வந்து மெலிஞ்சு போய் காணப்படும். ஸோ இதனால மூட்டுகளுக்கு இடையில வலி ஏற்படும். அடுத்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல், ஸோ உங்க உடல்ல எங்கெல்லாம் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கோ அங்க எல்லாம் வலி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு முழுமையா தலையிலிருந்து கால் பாதம் வரைக்கும் ரத்த ஓட்டம் சீராக இயங்கணும். ஸோ அதுக்கு சில உணவுகளை கண்டிப்பா எடுத்துக்கிறேன். 60 வயதுக்கு மேல உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட் சாப்பிடாமல் இருந்தா வலி வந்து அதிகமாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்டை வந்து எடுத்துக்கிறணும். ஸோ அது என்னங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுல முதலாவதா இருக்கக்கூடியது மஞ்சள் தாங்க. மஞ்சளை இங்கிலீஷ்ல வந்து டர்மரிக் அப்படின்னு சொல்லுவோம். மஞ்சள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த நேச்சுரல் பெயின் கில்லர். ஓகேங்களா? இது இயற்கையாகவே ஒரு வலி நிவாரணியா தான் மஞ்சள் வந்து இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம். இது நீங்க மசாலாவா நினைக்காதீங்க. உணவே மருந்து. ஸோ உணவுல கலக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஸோ வலி நிவாரணியா இருக்கிறதுனால தான் நம்ம எல்லா உணவுகள்லையுமே சேர்க்கிறோம். நீங்க நினைக்கலாம், நம்ம டெய்லி எல்லா உணவுலையும் சமைக்கும் போது மஞ்சள் சேர்த்து தானே சாப்பிட்றோம், அப்புறம் ஏன் எனக்கு வலி உடல்ல ஏற்படுது அப்படின்னு நினைக்கலாம். நம்ம சிறிதளவு தான் சேர்த்துக்கிறோம். ஸோ இதுல இருக்கக்கூடிய குர்கமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து மஞ்சள்ல வந்து என்ன இருக்கு? குர்கமீன் அப்படின்னு சொல்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கு. இது என்ன பண்ணுதுன்னா, மூட்டுகள்ல இருக்கக்கூடிய அந்த அலர்ஜியை வந்து குறைக்கிறதுக்கும், உடல் வலியை குறைக்கிறதுக்கும், ஆர்த்ரைட்டிஸ் வலியை குறைக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ இதை எப்படி நீங்க சாப்பிடணும்னா, ஒரு கப்பு நீங்க வெதுவெதுப்பான தண்ணீரை எடுத்துக்கிட்டு நாக்கு பொறுக்கிற அளவுக்கு எடுத்துக்கிடுங்க. அதுல 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சளை கலந்துட்டு, சிறிதளவு வந்து மிளகு சேர்த்துட்டு இதை இரவுல குடிச்சிட்டு வாங்க. மூட்டு வலி குறைய ஆரம்பிக்கும். உடல்ல இருக்கக்கூடிய எந்த வலியா இருந்தாலும் அது குறைஞ்சிரும். நல்ல தூக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 2வதா பார்க்கக்கூடிய உணவு என்னன்னா இஞ்சி தாங்க. இஞ்சி வந்து அதுவும் இயற்கையாகவே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன் ப்ராப்பர்ட்டி கொண்டது. ஸோ இது என்ன பண்ணுதுன்னா, மசில்ஸ்ல ஏற்படக்கூடிய வலி, அதாவது உங்களுடைய சதைகள் தசைகள்ல இருக்குல்ல, அங்க ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு இஞ்சி பயன்படுது. அதே மாதிரி ஜாயிண்ட், அதாவது கை, அந்த முட்டிக்கை முட்டிக்கால் அந்த ஜாயிண்ட்கள் இருக்குல்ல, 2க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பெயினை குறைக்கிறதுக்கும் இஞ்சி பயன்படுது. பிளட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கு, உங்களுடைய ரத்தம் வந்து எல்லா சைடும் போகிறதுக்கு இஞ்சி வந்து பயன்படுது. இஞ்சியை எப்படி பயன்படுத்தலாம்னா, இஞ்சி டீ இல்லது உணவுல சேர்த்து சாப்பிடலாம். நாள்தோறும் சிறிதளவு இஞ்சி சாப்பிட்டால் உங்க உடல்ல ஏற்படக்கூடிய அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். காலையில எழும்போது ஏற்படக்கூடிய அந்த வலி எல்லாமே சூப்பரா குறைய ஆரம்பிக்கும். அதனால டெய்லியுமே ஒரு துண்டு இஞ்சியை வந்து நீங்க உணவுல சேர்த்துக்கிறீங்க, இல்லைன்னா இஞ்சி டீல சேர்த்துக்கிறீங்க, இல்லைன்னா இஞ்சி தண்ணியாவும் எடுத்துக்கலாம். ஸோ உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் இஞ்சியை வந்து பயன்படுத்த வேண்டும். நம்ம 3வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா அதுதாங்க பூண்டு. இதை இங்கிலீஷ்ல கார்லிக் அப்படின்னு சொல்லுவோம்.
பூண்டு வந்து ஒரு சக்தி வாய்ந்த மருத்துவ உணவா இருக்கு. ஏன்னா பூண்டுல வந்து அலிசிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் இருக்குது. அதுதான் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு அதுதான் பயன்படுது. ஸோ இதுல இருக்கக்கூடிய அந்த சத்து என்ன பண்ணுதுன்னா, இன்ஃப்ளமேஷனை குறைக்கும், அந்த ஜாயிண்ட் பெயினை குறைக்கும், இம்யூனிட் பவரை அதிகரிக்கும். அதாவது நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து வலுப்படுத்துறதுக்கு பூண்டு வந்து பயன்படுது. எப்படி சாப்பிட வேண்டும்னா, காலையில வெறும் வயிற்றுல 2 பல்லு பூண்டை நீங்க மென்று சாப்பிட்டால் போதும். இதனால உங்களுக்கு மூட்டு வலி குறையும், எலும்புகள் வந்து பலமாக்கப்படும். ஸோ 2 பல்லு பூண்டு, இங்க ஒரு டவுட் ஏற்படும், பச்சையா சாப்பிடணுமா இல்லை எப்படி வறுத்து சாப்பிடணும்? பச்சையா சாப்பிட முடிந்தால் பச்சையா சாப்பிடுங்க. நிறைய பேருக்கு பச்சையா சாப்பிட்டா ப்ராப்ளம் வரும், வயிற்றுல எரிச்சல் ஏற்படும். ஸோ அதனால பெஸ்ட் என்னன்னா வறுத்து சாப்பிட்றது பெஸ்ட். வறுத்துனா எப்படின்னா எண்ணெயை ஊற்றி பொரிச்சுலாம் வறுக்கக்கூடாது. வெறும் வடச்சட்டியில் போட்டுட்டு 2 பூண்டை வந்து அப்படி வறுத்து சாப்பிடுங்க. அது சுட்டு சாப்பிடுவோம்னு சொல்லுவோம்ல, சுட முடிந்தால் சுட்டு சாப்பிடுங்க, இல்லைன்னா வறுத்து சாப்பிடுங்க. இப்படி சாப்பிட்றது உங்கள் உடலுக்கு வந்து பாதுகாப்பானது. இல்லை என்னால் பச்சையாக சாப்பிட முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியும் சாப்பிடலாம். ஆனால் அதிகமாக சாப்பிட்டால் ஆபத்து. 2 பூண்டுங்கிறதே போதுமானது. அடுத்து 4வது உணவு என்னன்னா பாதாம் தாங்க. ஆல்மண்ட். பாதாம் மிகவும் முக்கியமான ஒரு உணவா கருதப்படுது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அவ்வளவு. ஏன்னா இதுல மெக்னீசியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, விட்டமின் இ வந்து அதிகமாவே இருக்குது. ஸோ இதனால உங்களுடைய மசில்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும், அந்த நரம்புகள்ல ஏற்பட்ட அந்த வலி எல்லாம் குறையும். உங்க உடல்ல ஏற்பட்ட எந்த வலியா இருந்தாலும் குறைக்கிறதுக்கு பாதாம் வந்து பயன்படுது. ஸோ எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க 5 பாதாம இரவுல தூங்க போறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு காலையில வெறும் வயிற்றுல அந்த தோலை நீக்கிட்டு சாப்பிட்றது தான் மிகச்சிறந்தது. ஸோ இவ்வாறு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்க உடல்ல ஏற்பட்ட அந்த வலிகள் எல்லாம் காணாம போகும். அடுத்து 5வது பொருள் என்னன்னா வெந்தயம் தாங்க. வெந்தயம் மூட்டு வலிக்கு மிகவும் சிறந்த ஒரு உணவா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன பண்ணுதுன்னா, இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் பிளட் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கும் உதவி பண்ணுது. ஜாயிண்ட்டுகள்ல அந்த லூப்ரிகேஷனை அதிகரிக்கிறதுக்கும் பயன்படுது. ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வெந்தயத்தை தினமும் 1 டீஸ்பூன் வந்து நீங்க சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. எப்படி சாப்பிட்றதுங்கிறத பார்த்தலாம். அது 1 டீஸ்பூன் வெந்தயத்தை இரவில் ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சு அந்த வெந்தயத்தை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு தண்ணியை குடிங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் உடலில் ஏற்பட்ட வலிகள், வீக்கம் எல்லாமே சூப்பராக குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து 6வது உணவு என்னன்னா எள்ளு தாங்க. எள்ளை இங்கிலீஷில் சேம் சீட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நல்லெண்ணெய் இதுல இருந்து தான் தயாரிக்கிறாங்க. ஸோ நல்லெண்ணெயும் நம்ம உணவுல சேர்க்கணும். மற்ற எண்ணெயை விட நல்லெண்ணெய் தான் நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ எள்ளுல என்ன இருக்குன்னா கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ கால்சியத்தோடைய பவர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எள்ளுல கால்சியம் நிறைஞ்சு இருக்குது. இதனால எலும்புகளை பலப்படுத்துறதுக்கும் மூட்டு வலியை குறைக்கிறதுக்கும் ஆர்த்தரைட்டிஸ் வலியை குறைக்கிறதுக்கும் எள்ளு வந்து பயன்படுது. எப்படி சாப்பிடலாம்? 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை நாள்தோறும் தினம் நீங்க 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு. எள்ளெல்லாம் என்னால் சாப்பிட முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளுருண்டை கடைகளில் கிடைக்கிது. எள்ளுருண்டையை வாங்கி வச்சுட்டு டெய்லி 1 எள்ளுருண்டை சாப்பிடுங்க. ஒரே நாளில் 1 பாக்கெட்டையும் சாப்பிட வேண்டாம், டெய்லி 1 எள்ளுருண்டையை சாப்பிடுங்க. உங்கள் உடலுக்கு வந்து நல்ல பலன் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து வந்து வாரத்தில் 3 முறை வந்து எள்ளில் சட்னி வச்சு எடுத்துக்கிறங்க. இல்லை அப்படியும் உங்களால் எடுக்க முடியாது, எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எள்ளை வந்து லைட்டாக வடச்சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துட்டு அதை பவுட்ரு பண்ணி நீங்கள் டெய்லி பால் குடிப்பீங்க அப்படின்னா அந்த பாலில் 1 டேபிள் ஸ்பூன் எள்ளை ஆட் பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடலில் ஏற்பட்ட அந்த எல்லா வலியுமே, எலும்புகள் நல்லா வலுவாகும், வலிகள் எல்லாமே வந்து போயிடும். ஸோ இது ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்குது. நம்ம 7வதா பார்க்கக்கூடிய ஒரு உணவு அதாவது பழம். நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்னா, இது சமையல் கட்டில் இருக்கக்கூடிய சமைக்கிற ஐட்டமாகவே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பழம் வாழைப்பழம். வாழைப்பழமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாழைப்பழம் எப்புட்றா வலியை சரி பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆமாங்க, இது வலியை குறைக்கும். மசில்ஸ் பெயினை குறைக்கிறதுக்கு வாழைப்பழம் உதவி பண்ணும். அதாவது கை தசைகள் இருக்குல்ல, தசைகள் சில பேருக்கு பிடிச்சி இழுத்துருக்கும், தசைகளில் வலி ஏற்படும். ஸோ இந்த தசைகளில் ஏற்பட அந்த வலி எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வாழைப்பழம்
வாழைப்பழம் பயன்படுது. ஏன்னா வாழைப்பழத்துல தான் பொட்டாசியம் வந்து அதிகமா இருக்குது. பொட்டாசியம், மெக்னீசியம் இது எல்லாமே வாழைப்பழத்துல இருக்கு. இதனால மசில்ஸ் கிராம்ப குறைக்கிறதுக்கும், லெக் பெயின் அதாவது மூட்டு வலி, கை கால் வலி இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வாழைப்பழம் பயன்படுது. முக்கியமா நாட்டு வாழைப்பழங்கள நீங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லன்னா பூவன் பழம் அது இருக்குல்ல, அந்த பழம் சாப்பிடுறது மிகச்சிறந்தது. இந்த உணவுகளோடு சேர்த்து நீங்க செய்ய வேண்டிய சில விஷயம் என்னன்னா, தினமும் நீங்க 20 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும். சூரிய ஒளியில நிக்கணும். அப்பதான் உங்களுக்கு விட்டமின் டி வந்து கிடைக்கும். விட்டமின் டிக்கான சோர்ஸே சூரிய ஒளி தான். ஸோ உங்களுக்கு ஈஸியா, ஃப்ரீயா உங்களுக்கு விட்டமின் டி உங்க உடலுக்கு போக ஆரம்பிக்கும். ஸோ இது சூரிய போதுமான அளவு தண்ணி எடுத்துக்கிறங்க. 2 3 லிட்டர் தண்ணி ஒரு நாளைக்கு குடிங்க. அதிகமா ப்ராசஸ்டு பண்ண ஃபுட்ட வந்து எடுக்காதீங்க. அத கண்டிப்பா நீங்க தவிர்க்கணும். ஸோ இத பின்பற்றினாவே உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கும். உங்க உடல்ல ஏற்பட்ட அந்த வலிகள் எல்லாமே வேகமாகவே போயிரும். ஸோ நம்ம சொன்ன இந்த 7 உணவுகள்ல ஏதாவது ஒரு உணவையாவது டெய்லியுமாவது எடுக்க பாருங்க. ஸோ இந்த மாரி எடுத்துட்டு வந்தா உங்க உடல்ல வலிகளே இருக்காது. ஸோ நண்பர்களே, மூட்டு வலி மற்றும் உடல் வலி என்பது வயது வந்த பிறகு வரக்கூடிய ஒரு சாதாரண பிரச்சனை இல்லை. ஆனா சரியான உணவு பழக்கம் இருந்தா இந்த வலி எல்லாமே மிகவும் குறைஞ்சு போயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்து அடையும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.